அவரிடம் கேட்டபொழுது ஏன் விஜய் தாமதமாக வந்தார் என்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுகிறது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் டேட் மற்றும் இடம் மட்டும்தான் நான் தீர்மானிப்பேன் என புசி ஆனந்த் சொல்லி ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாவற்றையும் பிரச்சார செயலாளர் என்கிற பொறுப்பை வகிக்கக்கூடிய நிர்மல்குமார் தான் செய்வார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நிர்மல்குமாரிடம் விசாரிக்கும் பொழுது எனக்கு எதுவும் தெரியாது, விஜய் கிட்ட பேசுவது ஆதவ், அவர்தான் அனைத்தையும் தீர்மானிப்பார், இந்த பிரச்சார பயணங்களை ஒருங்கிணைப்பது ஆதவ் தான், அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவம் ஏற்பட்ட பிரச்சார பயணத்தை ஒருங்கிணைப்பது ஆதவ் தான் என அவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஆதவிடம் கேட்டபொழுது மறுபடியும் நிர்மல் தான் செய்வார் என அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் காட்டிக்கொள்ள கூடிய சூழல் உருவானதால் சிபிஐ என்ன செய்தது என்றால்